சற்று முன் தேர்தல் தோல்வியால் பதவியை ராஜினாமா செய்கிறார் அண்ணாமலை. தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவர் நியமனம். கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது டோட்டல் க்ளோஸ் ஆகும் அண்ணாமலை பதவி. மேலிடம் எடுத்த அதிரடி நடவடிக்கை. வானதிக்கு போகும் அடுத்த வாய்ப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது டெல்லி மேலிடம் பெரும் அதிருப்தியில் உள்ளது. தேர்தல் சமயத்திலேயே மேலிடத்தில் இருந்து தேர்தலுக்கான வரவழைக்கப்பட்ட பணம் எதுவும் முறையாக மக்களுக்கு சென்றவில்லை என்ற புகாரும் மத்திய நிதி அமைச்சர் அமித்ஷாவிற்கு சென்றடைந்தது. இதனையொட்டி இது குறித்து அண்ணாமலையிடம் கேள்வி கேட்டபொழுது, பாஜக தமிழகத்தில் வெற்றி பெறாததால் அரசியல் செய்ய நிர்வாகிகளிடம் போதுமான பணம் இல்லை என்று பல பேர் இதனால் கடனில் அவதிப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை. மேற்கொண்டு மேலிடம் பணம் அனுப்பியதை தொடர்ந்து இதனை தங்களது தேவைக்காக உபயோகித்து விட்டதாக பதிலளித்தார். இவரது இந்த பதிலானது மேலிடத்துக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நாடாளுமன்ற தேர்தல்தான் அண்ணாமலைக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பு. இதில் வெற்றி பெறவில்லை என்றால் கட்டாயம் வானதி சீனிவாசனுக்கு அடுத்த பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்படுவார் என்று டெல்லியிடம் மேலிடம் அச்சுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்தது. இந்த வகையில் கோவை மாவட்டத்தில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முன்னிலை வகித்து வந்த நிலையில் அண்ணாமலை பெரும் பின்னடைவை தான் சந்தித்தார். தற்போது வரை நடைபெற்ற ஒரு தேர்தல் கூட அண்ணாமலை வெற்றி பெறவில்லை. இவரால் அதிமுக உடனான கூட்டணியும் பறிபோனது. அது மட்டுமின்றி பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்பட்டுள்ளது. அந்த பட்சத்தில் தேர்தல் முடிவுகளை அடுத்து மத்தியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொள்ளும் வகையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அதில் அண்ணாமலை பதவி குறித்தும் மாற்றம் செய்ய அதிக வாய்ப்பு உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்திய தேர்தல் அளவில் பாஜக தோல்வி பெற்றாலும் குறிப்பாக தமிழகத்தில் படு தோல்வி அடைந்துள்ளது பாஜக. அதற்கு காரணமே அண்ணாமலை தான். அதிமுகவுடன் மோதல் காரணமாகத்தான் ஓட்டுகள் பிரிந்து பாஜக படு தோல்வி அடைவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக பாஜகவின் மூத்த தலைவர்களே ஏற்கனவே அண்ணாமலையிடம் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி அண்ணாமலை தொடர்ந்து அதிமுகவுடன் மோதலுடன் இருந்ததால் இது பாஜகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக கருதப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலைதான் பாஜக தோல்வி பெற்றதால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்து அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக செய்தியாளரை சந்தித்து பேசுவார் என்று தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.